காட் இஸ் குட். அவன் அந்தபடி படிச்சிருக்கான், அதனால் அவன் அந்த வேலைக்கு போகிறான். இவன் இந்த இடத்துல பொண்ணு எடுத்திருக்கான், அதனால் அவன் லைஃப் செட்டில் ஆகிடுச்சு. இவன் இந்த தொழில் பண்ணுறான், அதனால் அவனை யாரும் ஓவர்டேக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றவர்களை பார்த்து நீங்கள் மாறாதீங்க. உங்கள் பிள்ளைகளையும் மாற சொல்லாதீங்க. நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ அழைக்கப்படலை. நீங்கள் மற்றவர்களைப் போல பிறக்கவும் இல்லை. நீங்கள் நீங்களாக பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு கர்த்தர் தனிப்பட்ட முறையில் விசேஷித்த ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார், விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார், விசேஷமான ஒரு புத்தியை கொடுத்துருக்கிறார், விசேஷமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பாருங்கள், கர்த்தர் உங்கள் மேல் வைத்த தரிசனம் அது மிகப்பெரியது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த திட்டம் அது ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் அவருடைய பார்வையில் விசேஷமாக இருக்கீங்க. நீங்கள் அவருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்களாக இருக்கீங்க. பாருங்கள், மற்றவர்களைப் போல நீங்கள் வாழ நீங்கள் நினைக்காதீங்க. நீங்களாக வாழுங்க.